வங்கி கணக்கு வச்சிருக்கவங்களுக்கு புதிய விதி ஒன்றை ரிசர்வ் வங்கி அறிமுகப்படுத்தி இருக்கு. வங்கி கணக்கு வச்சிருக்கிறவங்க திடீர்னு இறந்து போயிட்டாங்க அப்படின்னா அவங்களுடைய கணக்கில் இருக்கக்கூடிய பணத்தை குடும்ப உறுப்பினர்கள் பெறுவதற்கு பல்வேறு சிரமங்களை எதிர்கொள்ள வேண்டியிருக்கு. இதனால இதனை எளிமைப்படுத்தும் வகையில புதிய விதிகளை ஒன்றை ரிசர்வ் வங்கி அறிமுகப்படுத்தி இருக்கு. அதன்படி அனைத்து விதமான வங்கி கணக்குகள் மற்றும் லாக்கர் வசதிகளுக்கு வாரிசுதார் அதாவது நாமினிய நியமனம் செய்வது கட்டாயம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. மேலும் இது குறித்து வங்கிகள் வாடிக்கையாளர்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் அப்படின்னும் அறிவுறுத்தப்பட்டிருக்கு. இதன் மூலமா கணக்கு வச்சிருக்கிறவங்க இறந்த பிறகு எந்த சட்ட சிக்கல் மற்றும் தாமதம் இல்லாம அந்த பணம் வாரிசுதாரர்களுக்கு செல்லும் அப்படின்னு சொல்லப்படுது. வங்கி கணக்கு திறப்பதற்கான விண்ணப்ப படிவத்துல நாமினி பெயரை குறிப்பிடுவதற்கான இடம் இல்லை அப்படின்னா அதை சேர்க்கணும் அப்படிங்கணும் அறிவுறுத்தப்பட்டிருக்கு. மேலும் சட்டப்பூர்வ வாரிசுகளின் பரிந்துரைகள் மற்றும் கோரிக்கைகளை சரியான முறையில கையாள வங்கி ஊழியர்கள் முறையான பயிற்சி பெற்றிருக்க வேண்டும் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு. 31 மார்ச் 2025 முதல் ரிசர்வ் வங்கியின் டாக்ஸ் போர்ட்டல்ல காலாண்டுக்கு ஒரு முறை வாரிசுதாரர் நியமிக்கப்பட்டிருக்கிறதுல அடைஞ்சிருக்கக்கூடிய முன்னேற்றத்தை வங்கிகள் பதிவேற்றம் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு.